தேவர்களை இந்த பூமியிலே நாளில் ஒரு பகுதி சந்தியாவந்தனன் மேடை. சந்தியாவந்தன மேடை. அந்த மேடை அமைத்து தேவர்கள் அனைவரும் நாராயணனை குறித்து பூஜை செய்வது வழக்கம். பூஜை செய்வது வழக்கம். அந்த மேடையை இரண்டிய தம்பியாக இளைஞாக்கலன் தன்னுடைய தூளத்தாலே குத்தி தாயாக சுருட்டி புனல் என்று சொல்லக்கூடிய கடலிலே இடது வளர்த்தாலே மிதித்தார். சமுத்திரத்தில் போட்டு இடது காலினால் மிதித்தார். அந்த அரிசி நமோ நாராயணன் கொண்டு இளைஞாக்கலனை மாய்த்தார். இரண்டோ தம்பியை கொன்றவனை கொண்டு அண்ணனுடைய உதிரத்தை எடுத்து வந்து என் தம்பிக்கு கர்மகாரியை செய்வேனே ஒழிய இதுவரையிலே செய்வதில்லை என்று மான்சாலனுக்கு சென்று என்னை குறித்து நீண்ட நாட்களாக தவம் செய்து கொண்டிருக்கிறார். அண்ணவனோ ஒடியறக்க அண்ணவனுக்கு சென்று வளர்த்தை கொடுக்கலாம் என்று பார்த்தாலும் தகாத வளத்தை கேட்பான் போட்டிருக்கிறேன். அதனால என்ன செய்தி? என்னுடைய தந்தை ஆகிய மகாவிஷ்ணுவிடம் தெரிவித்தேன். அண்ணனிடத்தில் முறையிட்டு அப்பா நீ சென்று வரத்தை கொடுப்பாய். நீ வரம் கொடுப்பதற்கு தான் நீ வரத்தை கொடு. அண்ணனுடைய மதிய பிறலை செய்து எந்த விதத்திலாவது அண்ணனுடைய உயிரை நான் மாற்றினேன் என்று தெரிவித்தார் அண்ணவர். தந்தையார் வார்த்தைக்கு நங்கி இரண்டியன் தவம் செய்வன நேரத்தை நான் இருக்கின்றேன். ஆமாவா? எல்லாம் தானே அமர்ந்திட பொருளே போற்றி புராதான வடிவே போற்றி. உண்மையாகவே பிரம்மதேவர் தானா? என்னுடைய தவத்தை கலைத்து என் பாட்டனை பார்க்க முடியாத அளவிற்கு என்னுடைய தவத்தை கலப்பதற்காக வந்த வேறாகிலும் யாராகிலும் இருக்கிறீர்கள்? சத்தியமாக பிரம்மதேவர் தானா? நிச்சயமாக பிரம்மதேவர் தானா? உங்களை நான் என் நேரத்திருந்தால் காணலாம் அல்லவோ? ஐயனே சரணம் சரணம் சரணம்.
மறந்து அருமையாய் நான் செய்த கோரமாந்தவது என் வறுமையை பார்த்து மனது திருமுருவாகி வந்து தரிசனம் தந்த யாருக்கு பெருமை வருவாருக்கு வாரி வாரி கொடுக்கக்கூடிய குளத்தை படுத்தவருக்கு வல்லல் பேரு. என் ஐயா எதுல வல்லல் இவர் வறுத்து கொடுப்பாரு. வறுத்து கொடுக்க மாட்டாரு, கொச்சி கொடுப்பாரு. ஒரு நாள் பார்த்தேன் பவுடர் எடுத்து பவுடர் எடுத்து போனாரு கொஞ்சம் கையில் எடுத்துக்கிட்டு காலையில் பார்த்தா கூட அந்த பாலால் போட்டு வறுத்துங்க என்ன பிடிச்சாங்க நான் பிறந்து பிறவி ஆளாகாமல் நாள் வரைக்கும் ஒருவர் கை கடங்கி ஒருவர் உலகினை தெரியவும் அந்த வரத்தை வாரி வழங்குவது யாருக்கு கை கட்டி வாய் பற்றி ஒரு பதிலே சொல்லக்கூடாது. கண்டவர்கள் நான் கண்டவர்கள் இந்த பாராளும் பூ உலகிலே நடுமாடுகின்ற பொழுது என் இமைக்கு எட்டினாள். இந்த பூமியில் இருக்கக்கூடாது, காட்டுக்கு ஓடி போகணும். இந்த மனிதனை விட்டு வனவாசராகவோ விட்டு வனவாசராகவும் படியெல்லாம் ஈடேற்றி வைக்கவோ படியெல்லாம் ஈடேற்றி வைக்கவோ தன்னருள் சுக்குமான் தடியுடன் இந்த இரணியனுக்கு ஒரு ஆங்காரமான வீரம் வருகிறது என்றால் அவரு கையில் சுக்குமான் தடி ஊங்காரத்துக்கு எங்க ஐயனுடைய அருளே அருள். எங்க ஐயன் அழகு பாத்தியா வாழ்க்கை பத்தி நான் ஆயிரம் தன்னருள் சுக்குமான் தடியுடன் கனையரு ஈட்டி கத்தி வராரோ சிலை மரோ செடி கொடி கிரிக்கிறையோ வழக்கையர் மின்ன மலையிடி குமர ஒரு மரம் ஒடுங்கி வீடு வச்சுக்கோ, அதுலயே மரம் வரக்கூடாது. மரம் வரக்கூடாது. மின்னல் அடிச்சது, அதுலயும் மரம் வரக்கூடாது. ஒரு இடி அடிச்சது, மழை பெஞ்சது, இதுலயும் எங்க ஐயாவுக்கு மரணம் வரக்கூடாது. மரணம் வரக்கூடாது. குலைவாரி கூர்மம் நீர் குவாலை காமாலை அறியா விஷங்கள் 64 ஒரு நோய் பூச்சி நல்லா வச்சு பதம் பார்க்கலாம், பணம் பார்த்து வச்சு பதம் பார்க்கறாங்களே. சாமி ஒரு காமால பிடிச்சி இருந்தான், ஒரு காமால பிடிச்சி பல
பூவுலகிலே அரிய விஷங்கள் 64 லட்சம் ஜந்துக்கள் இருக்கின்றது. அந்த 64 ஜந்துக்கள் உலாவுகின்றது இந்த பூவுலகிலே. செய்வரார் விழிக்கு தெரியாது எந்த பாராலும் பூவுலகிலே நடமாடுகின்ற வேளையிலே என் இமைக்கு எட்டாமல் அவர் கண்ணுக்கு தெரியாத எந்த விஷயத்துக்கு தீண்டினாலும் அதுக்கு தான் சாவும். என் மேனியை தீண்டினால் என் உடலிலே அதனுடைய வாயானது பட்டால் அது அங்கங்கே சாகும். அப்படியே சாகும். நீ சாவக்கூடாது. செய்வரார் விழிக்கு தெரியாத விஷங்கள் இந்த பாராளும் பூவுலகிலே நடமாடுகின்ற பொழுது என் இமை கண்ணுக்கு எட்டாமல் என் மேனியை தீண்டினால் அங்கங்கே சாக வேண்டும். இது மட்டும் இல்ல சாமி. கைப்பில்லி சூன்யோ காட்டேரி பில்லியோ சத்துரு ஜமதம சன்னியாசி ஊர்வனே பத்திரகாளி பைரவ துர்க்கி காளி சூலி கருமாரி நாரியப்தா பொன்னப்தா நாரியப்தா கருமாரி உருமாரி மாதிரி மொல்லமாரி அப்படி மத்திய வாந்தி மயான கோல்காரே சுடுகாட்டிலே சாம்பிள் பேச்சுறாங்க பாரு. யாவது வைக்கிறான் பில்லி வைக்கிறேன் சூரிய வைக்கிறாங்க சாம்பிள் பேச்சுருங்க. அவங்கள அப்படி மத்திய வாந்தி மயான கோல்காரே கிருத்திகை தூமே ஏதுனவர்களே ராகு கேது சந்திரன் ஞாயிறு அப்படி சனி என்று சொல்லக்கூடிய இந்த 9 நவகிரகம் இருக்குது சாமி. இந்த 9 நவகிரகத்தினால கூட எனக்கு சாவு வரும். ஏன்னா சனியை பிடிச்சா எப்படி சுத்துவாங்க சொல்லுவாங்க. நாடு விட்டு காடு காலம் என்பது அந்த மாதிரி கூட எனக்கு சாவு வரக்கூடாது சுவாமி. அது மட்டுமா மகரம் என்றால் முதலை, நரி, பரி என்றால் குதிரை. இதனால கூட எனக்கு சாவு. அப்படி நண்டு கேடு மகரம் நரி பரி மனிதன் கருமுயல் சென்றால் சொல்லுதற்கரிய திருமூர்த்திகளால் கேட்டுக்கோ. ஒப்ப நாரவாயன் மலமால கொடுத்து ஒத்த மாட்டுக்காரன் ஈச்சப்படுறேன். 3வது ஆளு நீ 3 பேர் ஆள கூட உங்க மகன் வரக்கூடாது. அப்படி சுவாமி உங்கள் மும்மூர்த்தி தேவர்களால் கூட எனக்கு எந்த ஒரு தீங்கும் நேரக்கூடாது சுவாமி. என்னிடம் பெயரை எவர்களாலும் சுவாமி நீயே தொல்லை பண்ற சுவாமி. உன் வாசனையே அவளை தொல்லை பண்ற சுவாமி. அப்படி என்னுடைய நாமதேயத்தை எங்கெங்கெல்லாம் உரைக்க வேண்டும் தெரியுமா? கல்லிகை திருமணம் கர்ம சந்தர்ப்பம் ஒரு திருமணம் ஒரு கல்யாணம் ஒரு பொண்ணு வீட்டு கட்டுக்கிறாங்க ஒரு கர்மாந்திரம் பண்றாங்க. ஆட்ட கூட புண்ணிய வசனம் பூஜையின் முதலா சொல்லி முடித்திரும்படியா
ஒரு சொட்டு உதிரம் இந்த பூ உலகிலே விழுந்தால் இந்த பூலாவதி மேல விழுகிற நேரத்திலே அப்படி விழுகின்ற வேளையிலே நான் அதை உற்று என் கண்களால் உற்று நோக்கினால் என்ன ஆகும் தெரியுமா? அது 1000 கோடி அவர்களாகவும்